கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1866 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். எரேமியா சிறுபிள்ளையாய் இருந்த பொழுது, அல்லது சிறுபிள்ளையாய் இருப்பதைப் போல அவன் நினைத்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவர் சொன்ன காரியம், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று எரேமியா சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்ப பேசுவது ஆண்டவராய் இருக்கும், செயல்படுவது ஆண்டவராய் இருக்கும். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை வாங்கி கொண்டு கிரகித்து கொண்டு அதன்படி செயல்பட ஆரம்பித்தால் அவன் செயல்களிலே வெற்றி கிடைக்கும். தேவனுடைய வார்த்தை சுகத்தை கொண்டு வரும், தேவனுடைய வார்த்தை வெற்றியை கொண்டு வரும், தேவனுடைய வார்த்தை பிரச்சனைகளை மாற்றும். அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உதவி செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் தேவன் அருளுகிற காரியம், தேவனுடைய வார்த்தை. யார் யார் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, வியாதியோடு, வேதனையோடு, கடனோடு, பிரச்சனைகளோடு, உம்முடைய வார்த்தையை அவர்களுக்குள்ளே வைத்து, அவர்கள் வாயிலே உம்முடைய வார்த்தையை வைத்து ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் சுகம் தரட்டும், பலன் தரட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.